ஒரு பெரிய ஆலமரத்தின் உச்சியில் கேளன் என்றொரு குட்டி ஆந்தை வசித்தது. தன் அப்பா வைத்திருந்த சுவடிகள் அனைத்தையும் படித்ததால் தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைத்தது. இந்த காட்டில் உள்ள ஒவ்வொரு பூ, ஒவ்வொரு கல் பற்றியும் எனக்கு தெரியும் என்று தன் நண்பர்களிடம் பெருமையுடன் கூறியது. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆமை மெதுவாக சிரித்தது. அப்படியா குட்டி அறிவாளியே என்றது ஆமை. நான் இதுவரை பார்த்திராத ஒரு பொருளை எனக்கு கொண்டு வந்து காட்ட முடியுமா என்று கேட்டது. கேளன் கர்வமாக தலையசைத்தது. கேளன் உயர பறந்து ஆற்றங்கரையில் பளபளத்த ஒரு கூழாங்கல்லை கொண்டு வந்தது. இதை பாருங்கள் என்றது. ஆமை தன் ஓட்டுக்குள்ளிருந்து அதைவிட பளபளப்பான பல வண்ண கற்களை எடுத்து காட்டியது. கேளன் சோர்வடையவில்லை. மலையின் உச்சிக்கு சென்று ஒரு அரிய ஊதா நிற பூவை பறித்து வந்தது. ஆனால் ஆமையோ தன் ஓட்டின் மேல் வளர்ந்திருந்த அதைவிட பெரிய ஊதா பூவை காட்டியது. இப்பொழுது கேளனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அது முன்பை விட வேகமாக வெகு தூரம் பறந்து காட்டின் எல்லையை தாண்டி புல்வெளியை அடைந்தது. அங்கே காற்றில் மிதந்து வந்த ஒரு விசித்திரமான முட்கள் நிறைந்த விதை ஒன்றை கண்டது. அது போன்ற ஒன்றை தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்று அதை ஆவலுடன் எடுத்துக்கொண்டு திரும்பியது. நான் தோற்றுவிட்டேன் ஆமை ஐயா, இதை என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று கேளன் பணிவுடன் கூறியது. ஆமை புன்னகைத்து, நானும் இதை இதற்கு முன் பார்த்ததில்லை கேளன், நாம் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து விட்டோம் என்றது. ஆமை தன் ஓட்டை தட்டி காட்டியது. நான் கற்றதெல்லாம் இந்த கையளவுதான். ஆனால் நான் இன்னும் கற்காத விஷயங்கள் இந்த உலகம் அளவுக்கு பெரியது. அதை கண்டுபிடிப்பதுதான் உண்மையான அறிவு என்றது. அன்று கேளன் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. உண்மையான அறிவு என்பது எல்லாம் தெரியும் என்று நினைப்பதில் இல்லை, இன்னும் எவ்வளவு கற்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்று. அது அன்று முதல் ஒரு கர்வமான ஆந்தையாக இல்லாமல் ஆர்வமுள்ள மாணவனாக பறந்தது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, நாம் என்றுமே நமக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பது தவறு என்பது. அவ்வாறு நினைத்தோம் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவே தவறிவிடுவோம். நாம் எப்பொழுதும் என்ன புதிதாக கற்றுக்கொள்ளலாம் என்ற ஆர்வத்துடன் சிந்திக்க வேண்டும்.